வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 5 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, மாயா வந்துட்டு கார்த்தி ரீசெண்டா சோசியல் மீடியா பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத ஆன்லைன் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. மாயா நேரா குருவரனுக்கு ஃபோன் பண்ணி குருவரன் கிட்ட, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்தி சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட குருவரனுக்கு ஷாக்கு. என்ன மாயா சொல்றீங்க? மாயா சொல்றாங்க, ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு லேப்டாப் வாங்கினாங்க. இதுல புவனேஸ்வரியும் லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாங்க, பசுபதியும் லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா அவங்க அந்த கார்த்திக்கு தான் லேப்டாப் வாங்குவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன்னா, கண்டிப்பா அந்த கார்த்திக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த கார்த்தி கை கால் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா சோசியல் மீடியாவை ஆன் பண்ணுவான் அப்படின்னு நான் சும்மா எதர்ச்சியா போய் பார்த்தேன். போய் பார்த்தா அவன் ஆன்லைன்ல இருக்கான். அதை பார்த்ததோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு சார். அதான் சார் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். சார், அவன் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கான். ஸோ அவன்கிட்ட நான் கொஞ்சம் சும்மா பேசினேன். ஒரு லண்டன் கேர்ள் மாதிரி பேசினேன். அவனும் உடனே எனக்கு ரிப்ளை கொடுத்தான். சார், அவன் கண்டிப்பா வந்துட்டு பொண்ணுங்க வீக்னஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை பயன்படுத்தி அவனை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி மாயா, என்ன பேசுனீங்க? மாயா சொல்றாங்க, சார், அவங்க கிட்ட சும்மா ஹாய் என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். இங்கிலீஷ்லே நான் ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொன்னேன். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினான் சார். இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நீ மறுபடியும் மறுபடியும் மெசேஜ் பண்ணாத, அவனுக்கு சந்தேகம் வந்தாலும் வரும். அதனால நீ என்ன பண்றன்னா, அவனா பேச்சு கொடுத்தா மட்டும் நீ பேசு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சார், அவனா பேச்சு கொடுத்தா மட்டும் பேசுறேன். இது கேட்டதோட அந்த குருவரன் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நீ பேசும் பொழுது கொஞ்சம் உஷாரா பேசணும். ஏன்னா அவன் அப்புறம் சுதாரி பாக்கிட்டான்னா மறுபடியும் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாயா சொல்றாங்க, சார், அதை நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. அவன் பொண்ணுங்க வீக்னஸ் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வச்சுதான் அவனை பிடிக்க போறோம். குருவரன் சொல்றாரு, சரி மாயா, அவனா மறுபடியும் மெசேஜ் பண்ணட்டும், நீயா மெசேஜ் பண்ணாத. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க குருவரன் அப்படின்னு சொல்ல, குருவரனும் சரி, அப்பப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. மாயா சொல்றாங்க, சார், இன்னும் 1 வீக்ல மறுபடியும் அந்த ஜாமீன் டைம் முடியுது. இதனால ஒண்ணு பெரியம்மாவையோ இல்ல கதிரையோ கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறத நிரூபிக்கணும் சார். அப்ப குருவரன் சொல்றாரு, சரி மாயா, ஆனா அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிராத. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க சார். அப்ப குருவரன் சொல்றாரு, அவனோட லொகேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவனோட ஐடி நேம் மட்டும் சொல்லு. அப்ப மாயா வந்துட்டு கார்த்தியோட ஐடி நேம சொல்றாங்க. இது கேட்டதோட குருவரனும் சரி மாயா, ஐடி நேம் எல்லாம் அவன் பழைய அக்கௌண்ட் தான்னு நல்லாவே தெரியுது. ஸோ இதை வச்சே அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்புறமா வந்துட்டு நம்ம குருவரன் சொல்றாரு, சரி, இந்த விஷயத்த பத்தி நீ வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏன்னா வேற யாருக்கிட்டையும் சொன்னா கண்டிப்பா அவங்க பயப்படுறதுக்கோ இல்ல அவசரப்பட்டு வேற எதுவும் முடிவு பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நீ கதிர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாத. மாயா சொல்றாங்க, சரி சார், நான் இந்த விஷயத்த பத்தி கதிர்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னதோட குருவரனும் சரி மாயா, நான் போனை வைக்கிறேன். எதற்கும் அந்த கார்த்தி மறுபடியும் பேசுனா கொஞ்சம் பார்த்து பேசு. ஃபர்ஸ்ட் அவன் இருக்கிற இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதே நேரத்துல குருவரன் நினைக்கிறாரு, டேய் கார்த்தி, நீ இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா நீ என் கையில சிக்குவடா, அன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்ட்டு நம்ம குருவரன் கோவப்படுறாரு. அப்ப மாயா வந்துட்டு நேரா அந்த கார்த்தியை நினைச்சுக்கிட்டு, டே கார்த்தி, நீ கண்டிப்பா இன்னைக்கு சிக்க போற, உன்னை கண்டிப்பா நான் வந்துட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். உன்னை பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த குடும்பத்தை நல்லபடியா வாழ வைக்க போறேன், உனக்கு இருக்கடா அப்படின்ட்டு மாயாவும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம புவனேஸ்வரியையும் பசுபதியும் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு சோசியல் மீடியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாரு. லேப்டாப்பை சக்குன்னு மூடுறாரு. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி கேட்குறாங்க, டேய், இப்போ எதுக்கடா என்ன பார்த்ததோட லேப்டாப்பை டக்குன்னு மூடுற, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? கார்த்தி சொல்றாரு, இல்லையத்த, சும்மா தான் லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப பசுபதி கேட்குறாரு, டேய், உனக்காக தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண அவ்வளோதான்.
கார்த்தி சொல்றாரு, அப்பா நான் ரூம்குள்ளேயே இருக்கேன். அப்படி என்னப்பா நான் பிரச்சனையை கொண்டுட்டு வர போறேன்? நான்லாம் எந்த பிரச்சனையும் கொண்டுட்டு வரலப்பா. என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரி ஆனா லேப்டாப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எதுக்காக நீ லேப்டாப் கேட்ட? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லப்பா சும்மா சோசியல் மீடியாவை பார்த்தேன். இது கேட்டதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, சோசியல் மீடியாவா? சரி அந்த சோசியல் மீடியாவை நீ ஆன் பண்ணா நீ அந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு கார்த்தி. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை கண்டிப்பா என்ன வந்து செக் பண்ணி யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, டேய் நீ உயிரோட இருக்கியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாயா பல ரூட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு ரூட் நீ போட்டு கொடுத்தாலும் அதை வச்சு அந்த மாயா வந்துருவா. தேவையில்லாம மறுபடியும் அந்த சோசியல் மீடியா பக்கம் போகாத. இது கேட்டதோட கார்த்தியும் சரித்த நான் இப்பவே வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, டி முட்டாள், இத்தனை நேரம் இருந்த அக்கௌண்ட் திடீர்னு டெலீட் ஆனிச்சுன்னா யாருக்கும் சந்தேகம் வரும். அதை நீ அப்படியே விட்டுரு. இது கேட்டதோட கார்த்தியும் சரித்த நான் திரும்பி ஓபன் பண்ணல அப்படின்னு சொன்னதோட பசுபதி சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன் நம்ம குடும்பமே சிக்கிக்கிட்ட மாதிரி பாத்துக்கோ. இது கேட்டதோட கார்த்தியும் சரிப்பா நான் மறுபடியும் சோசியல் மீடியா பக்கம் போகல அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தோம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கிக்கிறாரு. அப்ப கார்த்தி அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அத்தை இதே மாதிரி எத்தனை நாளுத்த இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குத்த. அதுக்கு நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, இது எல்லாமே கொஞ்ச நாள் தான், நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ஜானகியோட குடும்பம் முழுசா அவமானப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் நீ வெளியில வந்தா போதும். நீ நினைச்ச மாதிரி உனக்கு நான் தனாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ ஹாப்பியா இருக்கலாம். இது கேட்டதோட கார்த்தியோ சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ தயவு செஞ்சு வெளியில வரவேல வச்சுக்காத. கார்த்தியும் சரி நான் எங்கேயும் வரமாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு மேனேஜர் கிட்ட, இங்க பாருங்க நான் சொல்றேன்னு கோவப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. என்னோட மருமகன் கார்த்தியை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் கொஞ்சம் துருதுருப்பா உள்ளவன், சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். ஸோ அவன் ஏடா கூடமா ஏதாவது பண்ணாலும் ட்ரை பண்ணுவான். ஸோ நீங்க வந்துட்டு அவனை பார்த்துக்கோங்க. இதை கேட்டதோட அவரும் சரிங்க மேடம் நாங்க பார்த்துக்குறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அதோட கார்த்தியை தேடி யாராவது வந்தாலுமே அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிடு, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். இது கேட்டதோட அவரும் சரிங்க மேடம் நீங்க கவலைப்படாம போங்க, இவர் இங்க இருக்கிற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் வெளியில வராங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு, சே அத்தையும் என்னை எங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க, சோசியல் மீடியா பக்கமும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சே அப்புறம் நம்ம எப்படிதான் வந்துட்டு டைம் போக வைக்கிறது, இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி இருக்கிறது, டென்ஷன் ஆகுதே அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு, ஆமா மறுபடியும் நான் சோசியல் மீடியா பக்கம் போனா அத்தைக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு மறுபடியும் சோசியல் மீடியா ஆன் பண்றாரு. ஏன்னா லண்டன் பொண்ணு அப்படிங்கறதுனால நம்ம கார்த்தி வந்துட்டு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நேரா மறுபடியும் அந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி சோசியல் மீடியாவை ஆன் பண்ணி நேரா மறுபடியும் அந்த லண்டன் பொண்ணுக்கு மெசேஜ் பண்றாரு, ஹாய் பியூட்டி அப்படின்னு. அதே நேரம் மாயா வந்துட்டு டக்குன்னு போனை பாக்குறாங்க. ஆனா மாயா இருந்த சுச்சுவேஷன் வேற. என்னன்னா பக்கத்துல நம்ம தனா அப்புறம் அந்த ஜானகி எல்லாரும் இருக்காங்க. அதனால மாயாவுக்கு அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்ப மெசேஜ் வந்து கண்டினியூ வந்துகிட்டு இருக்கு. அப்ப தனா கேக்குறாங்க, மாயா யாரு மாயா இது கண்டினியூவா மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு? அப்ப நம்ம சீனு கேக்குறாரு, ஆமா நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன கண்டினியூவா மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, யார் அது? அப்ப தனா கேக்குறாங்க, என்ன மாமா பொண்டாட்டி மேல அவ்வளவு பொறாமையா, பசசிவா? என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இப்படின்னு பேசுறீங்க, இப்ப மாயாக்கா யாருக்கிட்டயோ பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதோட, யாரோ மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதோட உங்களால தாங்கிக்க முடியலையா? இது கேட்டதோட அந்த சீனு சொல்றாரு, ஹேதனா அப்படியெல்லாம் இல்ல, இவ ஒருவேளை இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இவ காரணமா இருப்பாளோ, இவ யாருக்கிட்டயும் பேசுறாளோ அப்படிங்கறதுக்காக தான் கேட்டேன். இது கேட்டதோட மாய நேர சீனுவை பார்த்து, டேய் நீ இப்படி பேசுறது எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்துட்டு நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும்டா. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, சரி சரி போமா அப்படின்னு சொன்னதோட மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவனுக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா சீனு வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, கொஞ்ச நாளா இவ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை தனா. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சீனு மாமா, அக்கா வந்துட்டு எந்த விஷயம் பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், நீங்க தயவு செஞ்சு அக்கா மேல கோவப்படாதீங்க, அக்கா ரொம்ப நல்லவங்க. அப்ப சீனு சொல்றாரு, என்னதை நான் இப்படி சொல்ற, இன்னைக்கு வந்துட்டு இப்படி நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அக்கா தானே, அந்த மாயா தானே, அவளுக்கு போயிட்டு நீ இப்படி சப்போர்ட் பண்ற?
அதுக்கு மாயா சீனு சொல்றாங்க, இங்க பாரு தனா, தயவு செஞ்சு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. சப்போர்ட் பண்ணி உன் லைஃப் போனது போதும். அப்ப மாயா சொல்றாங்க, அஹ் அப்ப நம்ம தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சீனு மாமா, மாயா என்னைக்குமே இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இது கேட்டதோட நம்ம சீனு சொல்றாரு, என்னன்னு தெரியல, அந்த மாயா புராணத்துக்கே நீயும் பாடுற, அத்தையும் பாடுறாங்க. அப்படி அவ என்ன நல்லது பண்ணா அப்படின்னு கேட்டா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட நம்ம மாயா வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சீனுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான், நம்ம மேலதான் கோவப்படுறான் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா மறுபடியும் மாயாவுக்கு, ஹாய் என்ன பண்றீங்க, ஹவ் ஆர் யூ ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி கண்டினியூவா அனுப்பிட்டே இருக்காரு. மாயா அந்த நம்பரை பார்த்ததோட நேரா மறுபடியும் மெசேஜ் பண்றாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும் பொழுது நம்ம கார்த்தி கேட்குறாரு, மீட் பண்ணலாமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா நினைக்கிறாங்க, அடப்பாவி, பேசி 2 நாளா தானே ஆகுது, அதுக்குள்ளேயே மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். சரி ஓகே, இது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் அப்படின்ட்டு மாயா நேரா அவர்கிட்ட மீட் பண்ணலாமே, எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கேட்குறாரு, என்ன நீ இப்படி சொல்ற, நீ லண்டன்ல இருக்க, எப்படி நீ என்ன மீட் பண்ணுவ. உடனே என்கிட்ட சொல்றாங்க, நான் லண்டன்ல தான் இருந்தேன், ஆனா லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன். இது கேட்டதோட நம்ம கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன வீட்டுக்கு வந்திருக்கியா? அப்ப இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு மாதிரி பேசுற மாயா சொல்றாங்க, ஆமா வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இனிமே வந்துட்டு ஊருக்கு லேட்டா தான் போவேன். இது மாதிரி நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நீங்க வந்துட்டு காலேஜ்ல கோச்சா இருந்தீங்களா, அதுவும் டென்னிஸ் கோச்சா? எனக்கு டென்னிஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு டீச் பண்றீங்களா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் கண்டிப்பா டீச் பண்றேங்க, நானும் ஒரு காலேஜ்ல கோச்சா இருந்தேன் தான், உங்களுக்கு எங்க வந்துட்டு நான் டீச் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி ஓகே, நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க வந்துருங்க. உடனே கார்த்தி சொல்றாரு, பப்ளிக் பிளேஸா, பப்ளிக் பிளேஸ் வேண்டாமே. அப்ப மாயா நினைக்கிறாங்க, சரியான ஆளு தாண்டா நீ அப்படின்ட்டு நேரா கார்த்தி கிட்ட, சரி அப்ப உங்களுக்கு எங்க தான் மீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இல்ல இது மாதிரி நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன், நீங்க அங்க வந்தீங்கன்னா என்னோட அந்த டென்னிஸ் டெக்னிக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லி கொடுப்பேன், நீங்க வந்துட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது கேட்டதோட மாயாவும், சரி கண்டிப்பா வரேன், நீங்க அந்த அட்ரஸை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் அட்ரஸ் அனுப்புறாங்க கார்த்தியும். அப்ப மாயா அந்த அட்ரஸை பார்த்ததோட, சரியான ஆளு தாண்டா நீ, பக்கத்துல தான் ரெசார்ட்ல தான் தங்கியிருக்கியா அப்படின்ட்டு மாயா சொல்றாங்க, சரி ஓகே நான் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை கட் பண்ணிட்டு நேரா குருவரனுக்கு ஃபோன் பண்றாங்க. குருவரன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா என்னாச்சு. மாயா சொல்றாங்க, குருவரன் அந்த கார்த்தி எங்க இருக்கானோ அவனோட அந்த லைவ் லொகேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, என்ன மாயா சொல்ற. மாயா சொல்றாங்க, ஆமா அந்த லூஸ் பைய பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசினானோ கொஞ்சம் கூட மாறாம இன்னும் அதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு என்னை மீட் பண்றதுக்காக அந்த தங்கியிருக்கான்னு அந்த இடத்துக்கு என்ன கூப்பிடுறான். இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி மாயா அந்த அட்ரஸ் அனுப்புங்க, அவனை ஒரு வழி பண்ணிடலாம். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அட்ரஸ் அனுப்புறாங்க. நேரா குருவரனுக்கு அட்ரஸ் போகுது. அப்ப குருவரன் அந்த அட்ரஸை பார்த்து, மாயா இது ரொம்ப தூரம் இல்லையே, பக்கத்துல தானே. மாயா சொல்றாங்க, ஆமா சார், இத்தனை நாளும் அவன் அங்க தங்கிக்கிட்டு நம்மள நல்லா ஏமாத்திருக்கான், அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு சொன்னதோட குருவரனும், சரி மாயா நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, சார் அவனை கைது பண்ணும் பொழுது பக்கத்துல நானும் இருக்கணும், அவனை பார்த்து 4 வார்த்தை நல்லா கேட்கணும் அப்படின்னு சொன்னதோட குருவரனும் சரி மாயா அப்படின்னு சொன்னதோட நேரா மாயா வெளியில வராங்க. அப்ப ஜானகி இங்கேருந்து ஓடி போய் மாயா கிட்ட, மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பெரியமா நம்ம குடும்பத்துல இத்தனை நாளும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு இன்னைக்கு சரியான பதிலடி கிடைக்க போகுது. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா சொல்ற. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, அந்த கார்த்தி இருக்கான்னு, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, அவனை இனிமே நான் விட போறது கிடையாது, குருவரனை கூட்டிக்கிட்டு அவனை கைது பண்ண போறேன். இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஜானகி. அப்ப ஜானகி கேக்குறாங்க, கார்த்தி எங்க இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு, அவனோட அட்ரஸ நான் நேரா வந்துட்டு அனுப்பிட்டேன், நேரா அந்த குருவரனுக்கு அனுப்பிட்டேன், அவரு நேரா அந்த கார்த்தியை கைது பண்றதுக்கு போறாரு. அதோட நானும் வந்துட்டு போறேன், அந்த கார்த்தியை கைது பண்ணும் பொழுது நான் நின்று பார்க்கணும், அந்த கார்த்தியை பார்த்து 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இது கேட்டதோட
புவனேஸ்வரி சொல்றாங்க, ஜானகி சொல்றாங்க, சரி அந்த புவனேஸ்வரியோட ஆட்டம். அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இன்னையோட அவங்களோட ஆட்டம் முடியுது பெரியம்மா. இனிமே அவங்க என்ன நினைச்சாலும் நம்மளை பழி வாங்க முடியாது. கூண்டோட இன்னைக்கு ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட வெற்றியோட வா அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா இனிமே நம்ம குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் நடக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா வந்துட்டு அந்த கார்த்தியை கைது பண்றதுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அந்த பொண்ணு வரப்போறா அப்படிங்கிற சந்தோஷத்துல கார்த்தி இருக்காரு. இன்னொரு பக்கம் குருவரன் நேரா அந்த ரெசார்ட்டுக்கு வராரு. வந்துட்டு அந்த ரெசார்ட்டோட மேனேஜரை பாக்குறாங்க. மேனேஜர் அந்த போலீஸை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ என்ன போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அந்த ரெசார்ட்டோட ஓனர் கேக்குறாரு, எதுக்கு சார் வந்திருக்கீங்க? நான் தான் கரெக்டா வந்துட்டு எல்லாமே தெளிவா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் நீங்க வந்துட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? கஸ்டமர்ஸை வந்து தொல்லை பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய கேடி வேலை பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். செத்துட்டதா அப்படின்னு இருக்கிற ஒருத்தனை நீ வந்துட்டு அடைக்கலம் கொடுத்துருக்க. இது உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? இந்த ரெசார்ட்டையே டோட்டலா மூடுற மாதிரி இருக்கும். இப்ப மரியாதையா அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத சொல்லு. மேனேஜர் கேக்குறாரு, சார் நீங்க யார சார் சொல்றீங்க? அப்படி யாரும் இங்க இல்ல சார். அப்ப குருவரன் கேக்குறாரு, இப்ப நீ சொல்லலைன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த ரெசார்ட்டையே மூடுற மாதிரி இருக்கும் நான் கண்டுபிடிச்சா. இது கேட்டதோட அவர் பயந்து போய், சார் அதோ அந்த ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னதோட குருவரன் சொல்றாரு, உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் இந்த பையன் மேனேஜர் நேரா கார்த்திகி புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, மேடம் போலீஸ் இங்க வந்துருச்சு மேடம் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி மேனேஜர் கிட்ட, இங்க பாரு, என்ன நடந்தாலும் அவங்க கார்த்தியை மட்டும் பார்க்க கூடாது. அவர் சொல்றாரு, மேடம் என்னை மிரட்டி கார்த்தி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க மேடம், இதுக்கப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சியாக. இன்னொரு பக்கம் நம்ம குருவரன் நேரா போயிட்டு கதவை தட்ட, கார்த்தி நினைக்கிறாரு அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு கதவை திறக்க, குருவரன் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி குருவரனை தள்ளிவிட்டு ஓட பாக்குறாரு. அப்ப 2 3 போலீஸ் நேரா கார்த்தியை பிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம குருவரன் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நீ சரியான ஆளுதான். என்ன எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைச்சியா? இனிமே நீ என்ன பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. நீ இப்படி உயிரோட இருந்துகிட்டு செத்துட்டோன்னு சொல்லி ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா? இனிமே நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா உங்களோட பிளான் செல்லுபடி ஆகாதுரா அப்படின்னு சொல்ல, அதே நேரம் மாயா டக்குன்னு கார்த்தி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நின்னுட்டு கார்த்திய ஓங்கி அறையிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. மாயா சொல்றாங்க, நீ பண்ண காரியத்துக்கு உன் குடும்பத்தையே நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு மாயா கார்த்திய பார்த்து சொல்ல, கார்த்தி சொல்றாரு, ஏ மாயா தேவையில்லாம பேசாத. மாயா சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்ல, அப்ப குருவரனை பார்த்து, சார் இவனை அடிச்சு இழுத்துட்டு போங்க சார், இனிமே பெரியமாவோட குடும்பத்தை என்ன பண்றான் அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதோட அவரு நேரா வந்துட்டு குருவரன் வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து வாடா போகலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடா எப்படியோ கார்த்தியை பிடிச்சி கொடுத்துட்டாச்சு, இனிமே பெரியம்மாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு மாயா சந்தோஷத்துல இருக்காங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.